ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு போங்க. ஏசப்பா உங்களுக்கு பேச விரும்புகிறார். என்ன பேசுகிறத கொஞ்சம் கேட்டுட்டு போங்களேன், உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஏன்னா ஏசப்பாவுடைய வார்த்தை ஜீவனோட வார்த்தை. அவர் தான் சொல்கிறார், நம்ம வாழ்க்கையில் இந்த வீடியோ பார்க்குற உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவானது எதுவுமே கிடைக்கல. என் வாழ்க்கையில் எல்லாம் குறைவாக தான் இருக்குது. வியாதி என்னை விட்டு நீங்களே, வேலை கிடைக்கல, பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருமணம் நடக்கலை, எத்தனையோ பிரச்சனை, எத்தனையோ போராட்டத்தில் சூழ்நிலையில் மாட்டி கொண்டு இருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, ஆண்டவர் உங்களை பார்த்து தான் பேசுகிறார். உங்களுக்காக தான் பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கலாமா? இங்கே ஒரு வேத வசனம் சொல்கிறது, நிறைவு எப்போது நம்ம வாழ்க்கையில் நிறைவானது. நம்ம வாழ்க்கையில் இப்போ குறைதாங்க சொல்லிக்கிறோம். எவ்வளோ ஆசீர்வாதம் இருந்தாலும் சரி, இது நடக்கலை, அது நடக்கலை, குறைங்கிறோம். எப்போவுமே நிச்சயமாக குறைவு வரும்போது கொஞ்சம் நிறைவாக நினைங்களேன், நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர். அந்த குறைவே சொல்லாதீங்க, குறைவே நினச்சி பார்த்துக்கூடாது. எப்படியும் நம்ம அந்த இடத்துல போய் சேருவோம், ஏசப்பா நமக்கு ஆசீர்வதிப்பார்னு நினச்சி பாருங்களேன். இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்படுது, 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் சொல்லுது, நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகும். நிறைவானது வரும்பொழுது, நிறைவானதுனா எதுங்க நிறைவு? ஏசப்பா தாங்க நம்ம வாழ்க்கையில் நிறைவானவர். அவர் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டோன்னா நமக்கு குறைவையெல்லாம் நீங்கி போயிடுங்க. நம்ம என்ன பண்ணுறோம், எதையோ குறையாக நினச்சின்னு இருக்கிறோம். அங்கே போனால் குறை, இங்கே போனால் குறை, இது செய்தால் குறை, அது செய்தால் குறை, எல்லா இடத்துலையும் குறை தாங்க இருக்கும். நிறைவானது இல்லைங்க எதுவுமே. நிறைவானது வரும்பொழுது குறைவானது ஒழிந்து போகுமா? அந்த நிறைவானது எதுங்கன்னா இயேசு கிறிஸ்துன்ற நாமம். இயேசு கிறிஸ்து வரும்பொழுது உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து நிறைவானவர் வந்துட்டார்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன குறை வந்தாலும் எல்லாம் ஒழிந்து போயிடுங்க. என் வாழ்க்கையில் அப்படி தான் குறைவாக இருந்தது. எல்லா பிரச்சனை, குடி பழக்கம், போதைக்கு அடிமையாக இருந்தேன், பீடி சிகரெட்டு, அநேக சீட்டாட்டம், எல்லா பழக்கத்திலும் இருந்தேங்க. நிறைவான இல்லை என் வாழ்க்கையில் நிறைவே கிடையாது. எல்லாம் குறை தான். வீட்டில் போனால் சண்டை, சாடிகள், பிரச்சனை, போராட்டம் எல்லாம் நிறைந்திருந்தது என் வாழ்க்கையில். பாருங்கள், அந்த நிறைவான இயேசு என் வாழ்க்கையில் வந்தார், என் குறைவெல்லாம் ஒழிஞ்சு போச்சு. உன் மத்தியில் பேச வச்சார் பற்றியா? உங்கள் வாழ்க்கை